வடகாடி சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் சிலர், குறிப்பிட்ட சிலர், 2000 குடும்பங்களுக்கு கிடையாது. எல்லோருக்கும் அப்படி ஒரு எதிர்ப்பு மனோநிலை இருக்கிறது என்று சொல்ல மாட்டோம். ஜனநாயக சக்திகள் உண்டு, மனிதநேயம் உள்ளவர்கள் உண்டு. எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் பாழாகிறான. முத்திரையர் சமூகத்தை சார்ந்த இளைஞரும் குடிச்சுத்தானே டூ வீலர்ல போய் தகராறு எடுக்கிறான். குடிச்சிருந்தாலும் போதையில் இருந்தாலும் சாதி புத்தி மாறலையே. இதுதான் ஆதி திராவிடர் தெருன்னு உள்ள போய் அங்க போய் தகராறு பண்றான். குடிக்கிறதுக்கு அந்த தெருவழியா தான் போறான், குடிச்சிட்டு வரும்போது அந்த தெருவழியா தான் வரும். இது உண்மையா இல்லையா? அங்க இருக்கக்கூடிய 6000 வாக்காளர்களும் தலித்துகளுக்கு எதிரி அல்ல. அங்க இருக்கக்கூடிய 2000 குடும்பத்தை சார்ந்த முத்திரையர்களும் தலித்துகளை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்ல. வன்னியர் சமூகத்திற்கு பாடுபடவும் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நிற்கிறோம், கைகோர்த்து நிற்கிறோம். முத்திரையர் சமூகத்தின் ஜனநாயக உரிமைகளுக்காக விடுதலை சிறுத்தைகளும் குரல் கொடுக்கும், போராடும். நீ எந்த கரையா இருந்தாலும் வகையரா இருந்தாலும் சாதியில பறையதானே, உள்ள நுழையாத அப்படின்னு அடிக்கிறான், விரட்டுறான். அது அவனுக்கு அப்பதான் புரிஞ்சிருக்கு. ஓ, நம்ம ஊருக்குள்ளதான் 2ஆ இருக்கிறோம், அவனை பொறுத்தவரையும் நம்மளை ஒன்னாதான் பாக்குறான், ஒரே ஆளா தான் பாக்குறான் அப்படின்ட்டு வாயை முடிட்டு வந்துட்டான் வெளியில. வந்த பிறகுதான் 300 பேர் உள்ள பூந்து அடி. உங்களுக்கு கோயிலுக்குள்ள நுழையிற அளவுக்கு திமிர் வந்துருச்சா? இதுதான் சொல்லி அடிச்சது. எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் பாழாகிறான. முத்திரையர் சமூகத்தை சார்ந்த இளைஞரும் குடிச்சுத்தானே டூ வீலர்ல போய் தகராறு எடுக்கிறான். குடிச்சிருந்தாலும் போதையில் இருந்தாலும் சாதி புத்தி மாறலையே. இதுதான் ஆதி திராவிடர் தெருன்னு உள்ள போய் அங்க போய் தகராறு பண்றான். குடிக்கிறதுக்கு அந்த தெருவழியா தான் போறான், குடிச்சிட்டு வரும்போது அந்த தெருவழியா தான் வரான். இது உண்மையா இல்லையா? இப்ப மறுபடியும் அது பிரச்சனைக்கு இடம் தருமா, தராதா? ஆகவே அந்த தெருவில், கடை தெருவில், அதுவும் தலித் தெருவில் கூட அல்ல, பிற சமூகத்தினர் வாழக்கூடிய தெருவை ஒட்டியே அந்த மதுக்கடை இருக்கிறது. 24 மணி நேரத்தில் அந்த மதுக்கடையை அரசு அப்புறப்படுத்த வேண்டும், அதை மூட வேண்டும். இது 3வது கோரிக்கை. 4வது கோரிக்கை, ஆதி திராவிட மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகள் அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும். 6 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 6 பேர்ல 4 பேர் ஸ்டூடெண்ட். காலேஜ் ஒருத்தர் என்ஜினியரிங் முடிச்சிருக்கிறான், காலேஜ் படிச்சிட்டு இருக்கிற பையங்க. சரி, வன்முறையில் ஈடுபட்டா கைது செய்ய மாட்டாங்களா? கைது பண்ணுவாங்க. ஆனா அவங்க வன்முறையில் ஈடுபட்டார்களா? தேடி போய் அவர்கள் தெருவுக்குள்ளே புகுந்து வன்முறையில் ஈடுபட்டார்களா? தெருவுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்துகிற போது 4-5 பேரை பிடித்து போலீஸில் ஒப்படைத்திருக்கிறார்கள். பிடிச்ச போது ஒருத்தர் 2 பேர் அடிச்சிருக்கலாம். இரத்த காயம் இருக்கிறதா? கொடுங்காயம் இருக்கிறதா? கொலை முயற்சி நடந்ததா? கொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்குதல் நடத்தினார்களா? அது ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச். அது என் தெருவுக்குள்ள வந்துட்ட, நீ வெளியே போ, போலீஸ் வர வரல உன்னை பிடிச்சி வச்சிருக்கிற. அப்ப 2 பேர் 3 பேர் அடிச்சிருப்பான். ஆனால் காவல்துறை அதையும் சமமாக பார்க்கிற. நீயும் வன்முறையில் ஈடுபட்டாய், தாக்கினாய். மாணவர்கள் என்றும் கூட பாராமல் அவங்க நினைச்சா வேற என்ன ஒரு 4 பேரை பிடிச்சி அதே எஸ்சியிலே தாக்குதல் நடத்தினான்னு நடத்திலே எத்தனையோ பேர் மேலே நீங்கள் போய் வழக்கு போடுறீங்க. அப்படி எஸ்சி தரப்பில் இவெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், போய் ஒழுங்காரு, இனிமேல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை தலையிடாத, ஒழுங்காக படித்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரோ பசங்க கல்லூரிக்கு போகாத, பள்ளிக்கு போகாதவங்க அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தா அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூட போடட்டும். ஆனால் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க கேரியர் ஸ்பாயில் ஆனால் கூட அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. 6 பேரை உள்ள வச்சிருக்கிறாங்க. ஆகவே ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மீது, மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். இது முக்கியமான கோரிக்கை. அதற்கு அடுத்து இப்போது புலனாய்வு செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை
அந்த இடத்திலிருந்து மாற்ற வேண்டும், அல்லது அந்த வழக்கை அடுத்த நிலையில் இருக்கிற சிபிசிஐடி மாதிரியான புலனாய்வுத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த காவல்துறை விசாரித்தால், ஏற்கனவே எஸ்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, இது பெட்ரோல் பங்கில் நடந்த சண்டை, குடிச்சிட்டு போதையில் இருந்த இளைஞர்கள் மோதிக்கொண்டார்கள், இது சாதிய வன்கொடுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இதை மீறி எப்படி அவங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க? உயரதிகாரி இப்படி சொன்ன பிறகு ஒரு ப்ரீ கன்சீவ்டு தாட்ஸ், முன்கூட்டியே முடிவு செய்யக்கூடிய சிந்தனைகள், எண்ணம், ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு அது ஒரு பெரிய பேரியர், அது ஒரு தடை. அப்படி சொல்லி இருக்க கூடாது. அவர் சொல்லிட்டார். இப்ப அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி எஸ்பி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாறா எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுவார்? புலனாய்வில் அவருக்கு என்ன விவரம் கிடைத்தாலும், என்ன ஆதாரம் கிடைத்தாலும், எத்தகைய தரவுகள் கிடைத்தாலும், எப்படி எஸ்பி சொன்ன கருத்துக்கு நிலைப்பாட்டுக்கு மாறாக அவர் புலனாய்வு அறிக்கையிலே பதிவு செய்வார்? வழக்கை எப்படி நடத்தி முடிப்பார்? எப்படி அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவார்? எனவே அந்த வழக்கில் தொடர்புடைய அதிகாரிகள், அது ஆய்வாளராக இருந்தாலும் டிஎஸ்பியாக இருந்தாலும், அவர்களிடம் அந்த விசாரணை போகக்கூடாது, அல்லது அவர்களிடமிருந்து ஒட்டுமொத்தமாக அதை மாற்றி சிபிசிஐடி விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பது எமது கோரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்வதற்கு காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு என்று தனியே விழிப்புணர்வு பயிற்சியை வழங்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம், அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு இந்த இஷ்யூவை எப்படி டீல் பண்ணணும், விக்டிம் சைடில் எப்படி நின்று நீங்கள் நீதியை பெற்று தரணும், இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதை பற்றி எந்த விதமான ஒரு அவேர்னஸும் காவல்துறைக்கு இல்லை, வருவாய்த்துறைக்கு இல்லை. ஒரு பிரச்சனை நடந்தால் இம்மீடியட்டாக அங்கே போய் நிற்கணும். அவங்க அப்போ தான் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை மாற்ற முடியும். வேங்கவேல் பிரச்சனைக்கு அப்படி தான் கலெக்டர் போய் அந்த பிரச்சனையை முற்றா டைவெர்ட் பண்ணி விட்டாங்க. போனாங்க, லேட்டாக போனாங்க, ஆனால் டைவெர்ட் பண்ணி விட்டாங்க. அங்கே போய் டீ கடையில் நின்று ரெட்டை டம்ளர் இருந்து அவனை கைது பண்ணி இவனை கைது பண்ணி போட்டு பிரச்சனையை டிபேட்டே மாற்றி விட்டாங்க. இன்வெஸ்டிகேஷனில் அந்த ஊர் ஜனங்களே, இளைஞர்களே தண்ணி தொட்டியில் போய் போட்டாங்க. ரொம்ப இன்டெப்த்தாக நாம் விசாரிச்சிட்டோம். யார் மேலே முரளி உட்பட யார் மேலே இவங்க வழக்கு போட்டிருக்காங்களோ அவங்கள நேரடியாக உட்கார வச்சு கடுமையாகவும் நாம் விசாரித்து பார்த்துட்டோம். எப்படின்னா, நாங்கள் குடிக்கிற தண்ணியில் நாங்களே மலத்தை போடுவோம், இது என்ன உலகத்தில் இல்லாத பெரிய அநீதியாக இருக்கிறது, கொடுமையாக இருக்கிறது. இப்போ ஏற்கனவே ஒரு முடிவு, ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா அந்த முடிவை அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுல பியூரோக்ராட்ஸ் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் தரவுகளை திரட்டுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆவணங்களை தயாரிப்பாங்க. முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டாங்க. இது அதிமுகவை சார்ந்தவரோ, அதில் பிரச்சனைக்குரியவர் யார் மேலே புகார் சொன்னாங்களோ அவர் திமுக கூட கிடையாது, அதிமுக காரர். ஊராட்சி மன்ற தேர்தல் நடந்த பிரச்சனை, 2 பேருக்கு இடையில ஆதி திராவிடர்கள் 2 தரப்புக்கும் 2 குரூப்பாக இருந்து வேலை செய்கிறாங்க. ஒருத்தர் ஆதரிக்கிறாங்க, ஒருத்தர் எதிர்க்கிறாங்க. அதில் டேங்க் ஆப்ரேட்டரை நியமனம் பண்ணுறதுல பிரச்சனை. இதன் அடிப்படையில் தான் அது நடக்குது. என்ன நேரம் விசாரிங்கன்னா எசி தரப்புலேயே ஆட்களை பிடிச்சி மறுபடியும் லோக்கல் போலீஸ் அப்படி தான் பண்ணாங்க, சிபிசிஐடி அப்படி தான் பண்ணாங்க. தனி அதிகாரிகள் கையில் ஒப்படைச்சு அதை விசாரிக்க சொல்கிற நிலையில் ஒரே ஸ்டைல் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் அப்படி தான் போச்சு. முதல்ல சொல்லிட்டாங்க இது எசி தரப்பில் தான் போட்டாங்க, அதையே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ இதுதான் வடகாட்டில் நடக்க போகுது. இப்போ ஊர் போது அடிச்சவங்களை யாரும் இவங்க தண்டிக்க போகிறது கிடையாது, நடக்காது. ஏன்னா எஸ்பி ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி டிக்ளேர். இது சாதி அடிப்படையில் நடந்தது அல்ல. இப்போ இதுக்கு பின்னால் நடந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கோயில் தகராறு என்ன, வாலிபால் விளையாடுறோங்கிற பேரில் அங்கே அடிக்கடி போய் பிரச்சனை பண்ணாங்களே அதனுடைய பின்னணி என்ன, இது தொடர்பாக நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கின் விவரம் என்ன, வாலிபால் விளையாடக்கூடிய இளைஞர்கள் இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தமானது என்று கேட்டு வழக்கு தொடுத்து அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறதே அதனுடைய பொருள் என்ன, கோயிலை விரிவுபடுத்தி கட்டுவதற்காக முயன்ற ஆதி திராவிடர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்களே அதற்கு என்ன அர்த்தம்,
தனித்தனியே திண்டு கட்டி அதிலே துணை கடவுள்களை எல்லாம் நிர்மாணிப்பதற்கு முயற்சித்தும் அது தடுக்கப்பட்டு விட்டதே. அதற்குரிய பொருள் என்ன? முத்துமாரியம்மன் கோயில் என்பது அரசுக்கு சொந்தமான கோயில், இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில். அதற்கு என்ன பொருள் என்றால், இது அரசுக்கு சொந்தமானது, தனியாருக்கு சொந்தமானது இல்லை என்றால் எல்லா தரப்பினரும் கோயிலுக்குள்ளே நுழையலாம், சாமி கும்பிடலாம், தேரோட்டத்தில் பங்கேற்கலாம். அதில் நான் வடத்தை தொட்டு கொடுக்கறது ஒரு மரியாதைன்னு எழுதிட்டேனா, அதனால் மேலே போய் புகாரே கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை போலீஸை கூட கேட்டு வாங்கியிருக்கலாம். திருமாவளவன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு காவல்துறையை கண்டித்து கொடுத்துருக்குறாரு, இப்படி ஒரு லூப் ஹோல் இருக்குது, அதனால் நீங்களே ஒரு புகார் கொடுங்க, நாங்கள் திருமாவளவன் மேலே கேஸ் போடுறோன்னு கூட கேட்டு வாங்கியிருக்கலாம். இப்போ கூட கேட்டேன், நாங்கள் சாமியாடி போவோம் ஒவ்வொரு முறையும் மாரியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிடுவோம். அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக முன்கூட்டியே எங்களுக்கு திருநீர் போட்டு நெத்தியில் திருநீர் பூசி இப்படியே போயிருங்க அப்படின்னு எங்களை அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நாங்கள் கோயிலுக்குள்ள நுழைய மாட்டோம். அது எங்களுக்கு கிடைக்கிற மரியாதைன்னு நினச்சி நாங்கள் வந்துடுவோம். இந்த முறை என்ன நடந்தது? ஒரு 4 இளைஞர்கள், நேதாஜின்னு ஒரு பையன், இன்னொரு 4-5 பேர், அவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க, குறுக்க நெடுக்க ஏதோ ஒரு கயிறு சங்கிலி மாதிரி போட்டுக்கிட்டு சாமி ஆடிக்கிட்டே போயிருக்கிறாங்க. அந்த அத்தை மீறிட்டாங்கன்னா இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு அவங்க ஒரு அத்து போட்டு வைக்கிறாங்க இல்லையா, அதை மீறி உள்ளே போயிட்டானுங்க. உடனே அவனை பிடிச்சி அடித்து, நீ எந்த வகையராக இருந்தாலும், ஏன்னா அந்த வகையரா இந்த அடைக்கலங்காத்த ஐயனார் கும்பிட்ற வகையரா இல்லை, உள்ளே போனவன். மற்ற 2 வகையரா இருக்கான் பாருங்க, கரை, அதில் 4 பேர் உள்ளே போயிருக்கிறான். அப்போ அவன் என்ன நினச்சி போனான்னா, நாம தான் எதிர்க்கலையே, அவங்க தானே எதிர்க்கிறாங்க, நம்மளை விட்டுருவாங்கன்னு நினச்சி போயிருக்கிறான். டேய், நீ எந்த கரையாக இருந்தாலும் வகையராக இருந்தாலும் சாதியில் பறையும் தானே, உள்ளே நுழையாத அப்படின்னு அடிக்கிறான், விரட்டுறான். அது அவனுக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்கு, ஓ நம்ம ஊருக்குள்ளே தான் 2ஆக இருக்கிறோம், அவனை பொறுத்தவரையும் நம்மளை ஒன்றா தான் பார்க்குறான், ஒரே ஆளாக தான் பார்க்குறான் அப்படின்ட்டு வாயை மூடிட்டு வந்துட்டான் வெளியில். வந்த பிறகு தான் 300 பேர் உள்ளே பூந்து அடிக்கிறான். உங்களுக்கு கோயிலுக்குள்ள நுழையிற அளவுக்கு திமிர் வந்துருச்சா? இதுதான் சொல்லி அடித்தது. அடித்தவன் வேணா குடிச்சிருக்கலாம், அடித்தவன் வேணா டாஸ்மாக் போயிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அடித்தவன் நெங்கலில் 3 பேர், நாங்கள் 4 பேர் போனால் அதில் ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டானோ காணோம், அல்லது 3 ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டானோ காணோம், நான் ஒரு ஆள் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்லி அழைச்சான்? எஸ்சி பசங்க நம்ம ஆளோட பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, அதுக்கு தானே 300 பேர் திரண்டு வந்தாங்க. அப்போ இது சாதி அடிப்படையில் நடந்ததா இல்லையா? இது சாதிய வன்கொடுமையா இல்லையா? எனவே காவல்துறை அதிகாரிகள் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று புலனாய்வு விசாரணையை முறையாக நடத்துவதற்கும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பயிற்சி என்பது தேவைப்படுகிறது, ஒரு சென்சிட்டைசேஷன் புரோகிராம் என்பது தேவைப்படுகிறது. மாண்புமிகு முதல்வருக்கு இதை நாங்கள் ஒரு வேண்டுகோளாக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். அங்க இருக்கக்கூடிய 6000 வாக்காளர்களும் தலித்துகளுக்கு எதிரி அல்ல. அங்க இருக்கக்கூடிய 2000 குடும்பத்தை சார்ந்த முத்திரையர்களும் தலித்துகளை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்ல. 4 பேர் 5 பேர் சாதி அடிப்படையில் இயங்கக்கூடியவர்கள், ஏதாவது ஒரு சாதி சங்கத்தில் இருப்பான், இல்லைன்னா ஏதாவது ஒரு கட்சியில் இருப்பான். இவர்கள் பண்ணுகிற பிரச்சனை தான். நாங்கள் ஒட்டுமொத்த முத்திரையர் சமூகமே தலித்துகளுக்கு எதிரி என்று சொல்லுவதற்காக வரவில்லை. ஆனால் பெரும்பான்மையை பயன்படுத்தி தலித்துகளை, ஆதி திராவிடர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று முனைகிற, முயற்சிக்கிற, ஈடுபடுகிற, வன்முறையை தூண்டுகிற, வன்முறையில் ஈடுபடுகிற அந்த குறிப்பிட்ட சிலர் யார்? அவர்களை மட்டும் அடையாளம் கண்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை, சட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுங்கள். சமூக நல்லிணக்கம் தான் சிறுத்தைகளின் வேட்கை. சாதி அடிப்படையில் மோதிக்கொள்ளக் கூடாது, சமூக நல்லிணக்கமே தேவை. இந்த சமூகத்தில் இருக்கிற எத்தனையோ தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருக்கிறார்கள். சில சமூக இயக்க தலைவர்கள் நம்மோடு நட்பில் தான் இருக்கிறார்கள், நண்பர்களாகத்தான் இருக்கிறார்கள். சில அரசியல் புரிதல் உள்ளவர்கள் இவ்வளவு காலம் இந்த பகுதியிலே இப்படியெல்லாம் எதுவும் நடந்ததில்லை, இனி நடக்கவும் கூடாது, நீங்கள் எல்லாம் சமூக நல்லிணக்கத்திற்கு துணையாய் இருங்கள் என்று தொலைபேசியிலே பேசுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த சமூகமே தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை. எந்த சமூகமாக இருந்தாலும் அதிலே வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள்
அரசியல் ஆதாயத்திற்காக செயல்படக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். இப்போ வட மாவட்டங்களில் வன்னியர் சமூகம்னா ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் ஆதி திராவிடர்களை தாக்குவதில்லை. அரசியல் ஆதாயத்திற்காக அந்த சாதிய உணர்வை தமக்கு ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிற பாமகவை நாங்கள் விமர்சிக்கிறோம். அதனால்தான் அது இடம்பெறுகிற கட்சி கூட்டணியை நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று சொல்லுகிறோம். பாமகவை எதிர்ப்பதால் வன்னியர்களை எதிர்ப்பதாக பொருள் ஆகாது. பாமகவை விமர்சிப்பதால் ஒட்டுமொத்த வன்னியர்களையும் நாங்கள் விமர்சிப்பதாக பொருளாகாது. வன்னியர் சமூகத்திற்கு பாடுபடவும் விடுதலை சிறுத்தைகள் களத்திலே நிற்கிறோம், கைகோர்த்து நிற்கிறோம். முத்தரையர் சமூகத்தின் ஜனநாயக உரிமைகளுக்காக விடுதலை சிறுத்தைகளும் குரல் கொடுக்கும், போராடும். இப்ப ஓபிசியில தானே வராங்க அவங்க. ஓபிசியினுடைய கோரிக்கைகளுக்காக எத்தனை இடங்களிலே விடுதலை சிறுத்தைகள் போராடி இருக்கிறோம். நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பி இருக்கிறோம். கல்வி வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு பெறுவதற்கு ஒரு வருமான வரம்பு இருந்தது. வெறும் 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருந்தால், அதுக்கு மேலே இருந்தால் அவங்க பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது, அட்மிஷன் கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது. இந்த நிலை இருந்தது. எந்த ஓபிசி தலைவரும் அதை கண்டுபிடிக்கவும் இல்லை, அதற்காக குரல் கொடுக்கவும் இல்லை. அதை கண்டுபிடித்து முதலிலே மன்மோகன் சிங்கிடம் போய் மனு கொடுத்தவன் திருமாவளவன். 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம். சாதாரண ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஒரு பியூன், ஒரு சத்துணவு வேலை செய்கிறவன் வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபா சம்பளம் வந்துடும் வருமானம். ஆனால் 2.5 லட்சம் ரூபா சம்பளம் வர்றதுனால அவன் பிள்ளை எந்த அனுபவத்தையும் பயனையும் அனுபவிக்க முடியாது. அரசு தருகிற எந்த சலுகையும் பயன்பெற முடியாது. அதனால வருமான வரம்பை உயர்த்துங்க, 8 லட்சமாக உயர்த்துங்க. 8 லட்சம் ஆண்டுக்கு வருமானம் வந்தாலும் அவன் வீட்டு பிள்ளைக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் என்று சொன்ன இயக்கம் மன்மோகன் சிங்கிடம் போய் கடிதம் கொடுத்தவன் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஓபிசிக்கு எதிரானவர்கள் இல்லை. திருமாவளவன் கொடுத்த மனுவை ஏற்றுக்கொண்ட மன்மோகன் சிங் பிரதமர் அவர்கள் அதன் பிறகு அந்த வருமான வரம்பை 4.5 லட்சமாக உயர்த்தினார். அதனால் இன்னைக்கு லட்சக்கணக்கான ஓபிசி குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் பயன்பெறுகிறார்கள். அதே மாதிரி மருத்துவ கல்வி படிக்கிறதுல ஆல் இண்டியா கோட்டான்னு ஒரு கோட்டா இருக்கு. ஆல் இண்டியா கோட்டானா என்னன்னா, ஒரு மெடிக்கல் காலேஜில் 100 இடம் இருக்கு. அந்த 100 இடத்துல 15 இடத்த டெல்லி அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். அந்த 15 சீட்ல அவங்க பார்த்து முடிவு பண்ணி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு மருத்துவம் படிக்கிற வாய்ப்பை தருவாங்க 15 சீட்ல. அதுல எஸ்சி எஸ்டிக்கு கோட்டா உண்டு. அதிலே கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், மத்திய அரசு ஊழியர்கள் இருப்பாங்க இல்லையா, டெலிஃபோன்ஸில் வேலை செய்வாங்க, பேங்க்ல வேலை செய்வாங்க, ரயில்வேல வேலை செய்வாங்க. இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அலுவலகங்களை பணியாற்றக்கூடியவர்கள் பிள்ளைகள் இங்கிருந்து குஜராத்தில் போய் வேலை செய்வான், டெல்லியில் போய் வேலை செய்வான். இப்போ அவன் வீட்டு பிள்ளைகள் மெடிக்கல் படிக்கணும். அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலிருந்தும் மொத்த இடங்களில் 15 இடத்த எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, இதை நாங்கள் பயன்படுத்தணும். எங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு தந்து அதிலே நிரப்புவோம். அதுதான் ஆல் இண்டியா கோட்டா. அந்த 15%ல் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 22% இடத்தை எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கோட்டா அடிப்படையில் ஒதுக்குனாங்க. ஓபிசிக்கு அதில் இடஒதுக்கீடு இல்லை. அதை கண்டுபிடித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதற்காக போராட்டம் நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதன் பிறகு அந்த கோட்டாவில் இடம் கேட்டு விடுதலை சிறுத்தைகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். திமுகவும் அதுக்கு பிறகு வழக்கு தொடுத்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு ஓபிசிக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது. இதை முன்னெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. முத்தரையர் உட்பட அனைவரும் அதிலே பயன்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். பல சமூகங்களை சார்ந்த பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதற்காக நாம் போராடி இருக்கிறோம். ஒரு நாளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் அல்லாத பிற சமூகங்களை எதிரியாக பார்த்ததில்லை, எதிராக நிறுத்தியதில்லை. வடகாடி சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் சிலர், குறிப்பிட்ட சிலர், 2000 குடும்பங்களுக்கு கிடையாது. எல்லோருக்கும் அப்படி ஒரு எதிர்ப்பு மனோநிலை இருக்கிறது என்று சொல்ல மாட்டோம். ஜனநாயக சக்திகள் உண்டு, மனிதநேயம் உள்ளவர்கள் உண்டு, சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறவர்கள் உண்டு. காவல்துறையிலும் அப்படி நல்ல அதிகாரிகள் உண்டு, வருவாய்த்துறையிலும் அப்படி நல்ல அதிகாரிகள் உண்டு, நீதித்துறையிலும் அப்படி நல்ல அதிகாரி. ஆனால் சாதியவாதத்தோடு செயல்படக்கூடியவர்களைத்தான் நாம் விமர்சிக்கிறோம், கண்டிக்கிறோம்.
எனவே வடகாடு சம்பவம் 2 குடிபோதையில் இருந்த தரப்பினருக்கு இடையிலே நடந்த மோதல் அல்ல. அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை ஆதி திராவிடர்கள் பயன்படுத்துவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதிலிருந்து உருவான பிரச்சனை தான். அம்பேத்கர் படம் போட்ட பதாகைகளை கிழித்தெறிவதிலிருந்து, தீ வைத்து கொளுத்தியதிலிருந்து இந்த பிரச்சனை மெல்ல மெல்ல முற்றியது. அதனுடைய விளைவாகத்தான் முத்துமாரியம்மன் தேரோட்டத்தின் போது அந்த தெருவுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். எனவே காவல்துறை முறையாக இதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும். அதற்கு தமிழ்நாடு அரசு, காவல்துறை, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இதிலே தலையிட வேண்டும். இந்த காவல்துறையின் புலன் விசாரணையில் இருந்து மாற்றி நடுநிலையோடு விசாரிக்கக்கூடிய அதிகாரிகளை நியமித்து சிபிசிஐடி விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்பதை சொல்லி, தலித்துகள் மீதே போடப்பட்ட வழக்குகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி, அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை வழிபடுவதற்கு ஆதிதிராவிட மக்களுக்கு அனுமதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி, சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் என் அழைப்பை ஏற்று வருகை தந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து, 31ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுவதாக இருந்த மாபெரும் பேரணி ஜூன் 14ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அந்த பேரணி அமைய வேண்டும். அதற்கு ஏற்ப இப்போது தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்றதோட நம்ம அரசியலான சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். நீங்க விரும்பிய வீடியோவை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி. உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. வாழ்த்துக்கள்.